தடங்கள் இல்லாமல் முடியணுமோ அந்த வேலையை முன்கூட்டியே ப்ரீபெய்டாக நீங்கள் மெடிடேஷனில் கொண்டு போய் ஜெயிக்க வைக்க முடியும். எல்லாருக்கும் அது சொன்னவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த வேலை செய்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுடைய பட்சி அரசு நேரத்தில் பண்ணுங்கம்பாங்க. அங்கே போகும்போது சாவு நேரத்தில் இருக்கும். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் தட் இஸ் நாட் கேரண்டி. எந்த டைம்ன்ட்டு கால்குலேட் பண்ண முடியாது. எல்லாமே அப்படி தான். அரசு அலுவலர்களை சந்திப்பதில் நாம் ஒரு நேரம் இருக்கும், அது ஒரு நேரம் இருக்கும். எம்எல்ஏ எம்பியை பார்க்கணுன்னா நாம் ஒரு நேரம் இருக்கும், அது ஒரு நேரம் அமைஞ்சிடும். ஆனால் முன்கூட்டியே ப்ரீபெய்டாக இவரை பார்க்க போகிறேன், இது சக்ஸஸ் ஆகணும், இதை பண்ணணும், இதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்ட்டு முன்கூட்டியே ப்ரீபெய்டாக மெடிடேஷனில் பர்டிகுலர் டைமில் விதைத்து விட வேண்டும். இங்கே விதைக்கிறது தான் வேலை. அதுதான் விழுந்தால் விதையாக விழுவோம், எழுந்தால் மரமாக எழுவோம். இங்கே அதுதான் முக்கியம். விதைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் பஞ்சபூதத்தின் அடிப்படையில், அதில் ஆகாய தத்துவம் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு தத்துவம் இருக்குது, காற்று தத்துவம் இருக்குது, மண் தத்துவம் இருக்குது. 5 விதமான தத்துவத்தின் அடிப்படையில் பிரார்த்தனையும் இருக்குது, தியான பயிற்சியும் இருக்கு. அதாவது சுருக்கமாக நான் சொல்கிறேன். நீங்கள் சாமி கும்பிடுறீங்க, திருப்பதிக்கு போய் கோவிந்தா சொல்கிறீங்க, ஐயப்பனுக்கு போயிட்டு சாமியே சரணம் பையப்பா சொல்கிறீங்க. இல்லைன்னு சொல்லலை. எல்லா தெய்வங்களும் உங்களை காக்கும். ஆனால் எப்படி காக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி பாவம் புண்ணியம் அமைந்திருக்கிறதோ அதற்கேற்ப உங்களை காக்கும். ஆனால் பஞ்சபட்சி மட்டும் அப்படி கிடையாது. நீங்கள் புண்ணியம் செஞ்சுருக்கிறீங்களா, உங்கள் முன்னோர்கள் புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்களா, பாவம் செஞ்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறது பஞ்சபட்சிக்கு தெரியவே தெரியாது. யாரெல்லாம் மனமுருகி பட்சியை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் கொடுக்கக்கூடியவர் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பட்சி என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏன்னா எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு, எங்கேயும் போகல. உன் சாமி உன்கிட்ட தான் இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற சாமியை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? எல்லா பக்கமும் தொழுகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம், நடையா நடக்கிறோம், கால்நடையாக போகிறோம், என்னென்னமோ பண்ணுறாங்க, வேண்டுதல் அழகு குத்துறாங்க, ரைட், அதெல்லாம் ஓகே. ஆனால் உன்கிட்ட ஒரு சாமி இருக்கு, அதுகிட்ட சொன்னையா? உன்னிடத்தில் இருக்கும் பச்சை அசைந்தால் எது அசையும்? இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் எங்கே இருக்குதுங்க? பிரபஞ்சத்துக்கிட்ட தான் இருக்குது. நீ சின்ன ஆணியாக இருந்தாலும், ஊசியாக இருந்தாலும், பெரிய மாட மாளிகையாக இருந்தாலும் எல்லாமே பிரபஞ்சம் நினைத்தால் மட்டுமே உனக்கு கிடைக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்தை அசைய வைக்க வேண்டும். அப்போ தெய்வத்தை அசைச்சா பிரபஞ்சம் அசையுமா அப்படின்னா, தெய்வம் உன்னுடைய பாவ புண்ணியத்தை பார்க்கும், ஆனால் பட்சி உன்னுடைய பாவ புண்ணியத்தை பார்க்காது. அப்போ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பட்சியை அசைத்தால் நிச்சயம் பிரபஞ்சம் நிச்சயம் அசையும். அந்த சூட்சுமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பட்சியில் ஒரு 10 விதமான பரிகாரத்தை ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இதை ஒரு நாளில் சொல்ல முடியாது. இதை வந்து பிடிஎஃப் ஃபைலாக நம்ம கேஎம் சித்ராஜ் ஐயா கிட்ட நான் கொடுத்துட்றேன். இதை நம்பர் நீங்கள் கொடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டு வரேன். ஏன்னா எழுத முடியாது இல்லையா? பிடிஎஃப் ஃபைலாக அவருக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வாங்கிட்டு, ஜோதிடர்கள் இல்லையா, இந்த பட்சியில் இந்த சூட்சுமம் இருக்குது. இப்போ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். நிறைய பேருக்கு அதான் பிரிஞ்சிடுவாங்க. ஈகோ ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அவங்களாம் வந்து பிரிஞ்சு இருப்பாங்க. அவங்கள ஒற்றுமைப்படுத்த இதை என்ன பண்ணுன்னா, 2 எலுமிச்சை பழம், 2 எலுமிச்சம்பழம் குலதெய்வத்தினுடைய காலில் வைத்து அர்ச்சனை பண்ணி, மனைவியினுடைய பட்சி, மனைவியினுடைய பட்சி அரசு செய்யும் காலத்தில் அந்த டைமில் தான் அதை எழுதணும். வேற எந்த குலதெய்வ கோயிலில் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லையா? இப்போ நேற்று போய் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையில் வாங்கிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 3 நாள் வரையிலும் எலுமிச்சம்பழம் ஒன்றும் ஆகாது. ஆனால் இது எழுதுறது எதுலன்னா, பனையோலையில் தான். பனையோலையில் எழுதணும். பனையோலையில் இருவருடைய பெயரையும் எழுதணும். ராமசாமி, ராமாயி, ஏதோ ஒன்று. அதற்கு கீழே மந்திரம் இருக்கு, பஞ்சபட்சி மந்திரம். நமசி பசி, நமசி பசி. பசினா சேர்க்கிறது, இணைப்பது, சேர்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. என்று அதை எழுதி பட்டு துணியில் கட்டி மறுநாள் அதிகாலை 4:24 முதல் 6 மணிக்குள்ளார, அது பட்சி விழிப்புணர்வு நேரம்னு சொல்லுவாங்க. பட்சி எல்லா பட்சிக்கும் விழிப்புணர்வு நேரம்னு இருக்கு. படுபட்சி இருக்கு, அது வேற. ஆனால் எல்லா பட்சியும் விழித்து கொள்ளக்கூடிய காலம் 4:24 to 6.
இதில் வேம்பு அரசு உள்ள மரத்தில் அந்த பட்டு துணியை கட்டிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3 மாதங்களுக்குள் அவர்கள் இணைந்து விடுவார்கள் என்பது ஒரு அனுபவபூர்வமான உண்மை. இதை பயன்படுத்தி நீங்கள் பாருங்கள். அடுத்தது வியாபாரம், பிஸ்னஸ் ரொம்ப டவுனாக இருக்கு, எனக்கு வியாபாரமே ஆகலை, பக்கத்து கடைக்காரனுக்கு பயங்கரமாக வியாபாரம் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம். அதே மாதிரி தான் குலதெய்வ கோயிலில் இவங்க எலுமிச்சம்பழத்தை அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பழத்தில் என்ன பண்ணணும்னா, இதுவும் அதே மாதிரி அந்த பனை ஓலையும் பழத்தை தான் மிக்ஸ் பண்ண முடிச்சு போடணும், அதை மறந்துடக்கூடாது. அதில் ஜாதகனின் பெயர் எழுதணும், அதற்கு கீழே வியாபாரம் வரம்னு எழுதணும், வியாபார வரம். அடுத்தது நமசிவசி. இந்த மந்திரம்லாம் நான் கொடுத்துட்றேன். இதை ரெண்டையும் ஒன்றா பச்சை துணியில் கட்டணும். பச்சை நிற துணியால் கட்டி உங்கள் கடையில் ஈசானி மூலையில் தொங்க விட்டுறணும். கடையில் எந்த கடையாக இருந்தால், அந்த டீ கடையாக இருக்கட்டும், பெட்டி கடையாக இருக்கட்டும், பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும், அங்கே தொங்க விட்டுட்டிங்கன்னா அந்த வியாபாரம் எந்த லாபமே இல்லைனாலும் நஷ்டத்தில் இருந்தாலும் சீக்கிரம் லாபத்திற்கு வந்துவிடும். அடுத்தது எல்லாருக்கும் கடன் பிரச்சனை யாருக்கும் இல்லாமல் இல்லை. இதற்கு யாருக்கு கடன் இருக்கிறதோ அவனுடைய பட்சி 3 நடைக்காலம். இது முருகனுக்கு கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்த பழம். முருகன் கோயிலில் முன்னாடியே அர்ச்சனை பண்ணி அந்த பழத்தை கொண்டு வந்திருக்கணும். அந்த இதில் பனை ஓலையே கிடையாது. அந்த பழத்தின் மேலே சிகப்பு நிற மார்க்கரில் நல்லா தொடச்சிண்டு சிகப்பு நிற மார்க்கரில் இது மாதிரி அவன் பெயர், அதுவும் கடன் நிவர்த்தின்னு எழுதி நமசி வெசி வெசி அப்படிங்கிற ஒரு மந்திரம். இது என்ன பண்ணும், இதை பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற துணியால் முடிஞ்சு கருங்காலி மரத்துக்கு அடியில் புதைச்சிடணும், கட்டக்கூடாது. கருங்காலி மரம் இருக்குது இல்லையா, அது செவ்வாய் பகவானுக்கு உண்டான மரம்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த மரத்தில் கட்டிடணும். அடுத்தது செல்வ செழிப்பு, நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும், நல்ல பணம் நல்ல வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தாயாருக்கு அர்ச்சனை செய்த பலம். அப்படின்னா பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தாயார் பலம் பெற்ற கோயில் அர்ச்சனை பண்ணிட்டு பழத்தில் ஜாதகனுக்கு அரசு நடக்கணும். எலுமிச்சம்பழத்தில் ஓட்டை போடணும், அதில் கல் உப்பு 2 உப்பு வைக்கணும், கொஞ்சம் சர்க்கரையை உள்ள போடணும். அதற்கப்புறம் பனை ஓலையில் ஜாதகனின் பெயர் அப்படின்னு போட்டு வாழ்வில் செல்வம் அப்படின்னு எழுதி நமசி வசி வசி அப்படின்னு எழுதி பட்டு நிற துணியால் முடித்து இதை என்ன பண்ணணும், அத்தி மரத்தடியில் கட்டணும். அத்தி மரத்தில் போய் கட்டினா செல்வ செழிப்பு. இப்போ எல்லாமே ஆல்ரெடி அந்த பரிகாரம் இருக்கும். இங்கே டைமிங்ஸ் முக்கியம். அந்த பனை ஓலையில் எழுதுகிற டைமிங் தான் முக்கியம். அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலில் அந்த பழத்தை பண்ணிட்டு வந்துடுங்க. எலுமிச்சம்பழம் கொண்டு வாங்க. அதை என்னென்னா இதில் பட்டு துணி இல்லையா, பட்டு துணி எடுத்துக்கணும். ஊனில் அரசு, இந்த டைமிங் தான் முக்கியம். ஊனில் அரசு நேரத்தில் பனை ஓலையில் ஜாதகி பெயர், ஜாதகனின் பெயர், குழந்தை வரம் அப்படின்னு எழுதி நமசி வாசி அப்படிங்கிற மந்திரம் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா எந்த அரசு மரம் எந்த கோவிலில் இருக்கோ, அரசு மரம் எந்த கோவிலில் விருட்சமாக இருக்கோ அந்த கோவிலில் நீங்கள் போய் நீங்கள் இதை கட்டிட்டா குழந்தை வரம் கிடைக்கும். அடுத்தது நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணும், சொந்த நிலம் வாங்கணும்னு இருக்கும். இது முருகன் கோயிலில் அர்ச்சனை செய்யப்பட்ட பலம். அதே மாதிரி ஜாதகனுடைய பட்சி ஊனில் அரசாக இருக்கணும். ஊனில் அரசு பனை ஓலையில் 2 பேரும் எழுதலாம். ஜாதகனுடைய பெயரை எழுதி நிலம் வாங்க வீடு கட்ட வரம் அப்படிங்கிற மாதிரி, நிலம் வாங்க வீடு கட்ட வரம் அப்படின்னு எழுதி அதுக்குண்டான மந்திரம் நமசி வசி வசிய நமன்னு எழுதி நீங்கள் அதை சிவப்பு நுரத்துணியால் கட்டி முருகன் கோயிலில் நல்ல சக்தி வாய்ந்த முருகன் கோயிலில் உள்ள விருட்சத்தில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு நிலம் கிடைக்கும், வீடு கட்டலாம். அடுத்தது பையன் படிக்கலையேன்னு நிறைய பேர் இருப்பாங்க. பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறான், அவனை திட்ட வேண்டாம், அடிக்க வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். திட்டினீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அவர்களுக்கு என்னென்னா ஒரு புதன்கிழமையில்
நவகிரகத்தில் இருக்கிற புதன் காலடியில் எலுமிச்சம்பழத்தை அர்ச்சனை பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தில் பச்சை நிற்கிற சிடி மார்க்கர், அதில் அவனுடைய பேர், முடிஞ்ச அவன் நட்சத்திரம் எழுதலாம். கல்வி வரம் வேண்டி கல்வி வரம் எழுதி சிவய சிவ நமசி வசி, சிவய சிவ நமசி வசின் மந்திரம் இது எழுதி பச்சை நிற துணியால் கட்டி பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய விருட்சத்தில் கட்டிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்க வேணாம், திட்ட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக பையன் படிக்க ஆரம்பிச்சிருவான். அதற்கடுத்தது செய்யும் காரியம் தடையில்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் கிளம்புங்க போங்க, தடை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஊனில் நடை காலத்தில் ஒரு பனை ஓலையில் உங்கள் பேர் தடை விலக வரம் அப்படின்னு எழுதி நமசி வெசி எழுதி அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம், உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், பாக்கெட்டில் வச்சுக்கலாம், எங்கே கிளம்புனாலும் சரி. ஆதி காலத்தில் பனையோலை பரிகாரம் தான் மிகவும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் பழைய ஆளுங்களுக்கு தெரியும், பனையோலையில் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது பழைய காலத்து பரிகாரம், அதை தான் இங்கே நம்ம கொண்டு வந்து செய்கிறோம். அப்புறம் வாகனம் இல்லாதவங்களுக்கு அதுக்கு ஒரு இருக்குது. சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணணும். சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ண பழத்தில் அரசில் நடை, இந்த டைமிங்ஸ் தான் முக்கியம். அரசில் நடை காலத்தில் ப்ளூ கலர் சிடி மார்க்கர், அதில் வந்து அவங்க பேர், வாகன வரம் எழுதி அதற்கு கீழே மசிவாயன வசி அப்படின்னு எழுதி வெண்பட்டு துணியால் தான் கட்டணும். இதற்கு